நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ சித்தம் செய்யறதுன்றது கடினமான விஷயம், ஆனா கனமான விஷயம். நீங்க நிறைய பேர், நான் நேற்று கூட சொன்னேன், நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போதோ தேவ சித்தத்தை செய்யும் போதோ உலகம் உங்களை கொண்டாடவே கொண்டாடு. தேவ சித்தத்தை செய்யும் போது, ஜீசஸ் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது அவர் கூட இருந்தவங்க கூட திரும்பி போயிட்டாங்க. நாங்க உங்க கூட சாக கூட ரெடின்னு தான் வந்தாங்க. ஆனா கைதிகள் வந்த உடனே பேதுரு ஓடிட்டாரு, இந்த பக்கம் எல்லாரும் செதறி ஓடிட்டாங்க. இந்த காட்ஸ் வில் செய்யும் போது தனியா இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு, கர்த்தருடைய சித்தம் செய்யும் போது. ஆனா அந்த சித்தம் நிறைவேற்றணும் மொத்த பேரும் உங்ககிட்ட வந்துருவாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆமா, உங்களை பகைக்கிறவர்கள் உன் அண்டைக்கு வருவார்கள், கர்த்தருடைய வேதம் சொல்லு. அப்ப பகைக்கிறவங்க நம்ம பக்கத்துல வரணும்னா கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். அல்லேலூயா. அப்ப ஏன் இயேசு மரிச்சாரு, உயிர் தெழுந்தாரு? இயேசு ஏன் இவ்வளவு பாடுகள் பட்டாருன்னா, சுகம் தரத்துக்காக மாத்திரம் இல்ல, விடுதலை தரத்துக்கு மட்டும் அதெல்லாம் முன்னாடியே செஞ்சுட்டாரு அப்பா. சாப்பாடு தரத்துக்கு மாத்திரம் இல்ல, கடன் பிரச்சனையை மாத்துறதுக்கு மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல நம்ம நன்றாய் வாழ்வதற்கு மாத்திரம் அல்ல, மறுமையில் பரலோக ராஜ்யத்தை, இம்மையில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க வாழணும் தான் அப்பா.